பெர்சாத்து தனது உறுப்பினர்களில் 7 பேருக்கு அவர்களின் உறுப்பினர் நிலை மற்றும் அவர்கள் தற்போது வைத்திருக்கும் நாடாளுமன்ற மற்றும் மாநில இடங்கள் குறித்து விரைவில் நோட்டீஸ் அனுப்பவுள்ளது. நாடாளுமன்ற சபாநாயகர் தான்சி ஜோஹாரி அப்துல் மற்றும் ஸ்லாங்கூர் கிளந்தான் மாநில சட்டசபைகளின் சபாநாயகர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பவிருப்பதாக பெர்சாத்து கட்சியின் தலைவர் தான்சி மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். கூட்டரசு அரசியலமைப்பு கட்சிக்கு எதிரான கட்சித்தாவல் சட்டத்தின்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சரியானவை என்று தாங்கள் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு இணங்க ROS ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பெர்சாத்து எம்பிக்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் கட்சி உத்தரவுகளுக்கு இணங்க வேண்டும் மற்றும் உறுதிமொழி கையெழுத்திட வேண்டும் என்று தாங்கள் தெரிவித்தோம். ஆனால் சிலர் உடன்படவில்லை என்று அவர் கூறினார். கோலாலம்பூர் ஜலான் டூத்தாவில் விரைவு பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதியதில் அதன் ஓட்டுநர் உட்பட 7 காயமடைந்தனர். தலைநகர் ஜலான் டூத்தா டோல் சாவடிக்கு அருகே கோலாலம்பூர் நோக்கி செல்லும் தடத்தில் இன்று அதிகாலை இந்த விபத்து நிகழ்ந்தது. இதனை அடுத்து மஞ்ஞாலாரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 4 பேர் அடங்கிய தீயணைப்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். காயமடைந்த பயணிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சுகாதார அமைச்சின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். பத்து பூத்தே மீதான விசாரணை ஆணையத்தின் குழுவிலிருந்து ராஸ் ஷெரீப் மற்றும் 2 விலக்குமாறு தெரிவித்திருந்த முன்னாள் பிரதமர் மகாதீரின் விண்ணப்பத்தை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இருப்பினும் தற்போது நடைபெற்று வரும் RCI விசாரணையில் அவர் வழக்கறிஞர்களால் ஆஜராக முடியுமா என்பது குறித்த நீதித்துறை மறு ஆய்வை தொடங்குவதற்கான மகாதீரின் விண்ணப்பத்தை நீதிமன்றம் அனுமதித்தது. அவரது நீதித்துறை மறு ஆய்வு முடிவடையும் வரை RCI விசாரணைக்கு தடை விதிக்க மகாதீரின் விண்ணப்பத்தையும் நீதிபதி அமர்ஜித் சிங் நிராகரித்தார். RCI விசாரணையை எந்த நிலையிலும் நிறுத்தி வைக்க முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதி அது வீணாகிவிடும் என்றும் செலவழிக்கப்பட்ட பொது நிதி வீணாகிவிடும் என்றும் கூறினார். பத்து பூத்தே மீதான விசாரணை ஒரு பொது நலன் பிரச்சினை. இந்த வழக்கு தொடர்பாக மாமன்னர் உயர் பதவியில் உள்ள நபர்களை நியமித்துள்ளார் என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேட்பாளர் இறுதி செய்யப்பட்டு இன்று இரவு 9 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்ராஜயா ஸ்ரீ படானாவில் நேற்று நடைபெற்ற பக்காத்தான் ஹராப்பான் மற்றும் பரிசான் நேஷனலின் உயர்மட்ட தலைமை சம்பந்தப்பட்ட செயலக கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக ஒற்றுமை அரசு செயலக தலைவர் டாக்டர் அஸ்ராப் வஜ்டி டுசுக்கி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் எந்திரத்தின் பணிகளை ஒருங்கிணைத்து தரப்படுத்துவதற்காக ரவிசி ரம்லி மற்றும் செனட்டர் டதஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் ஆகியோரை ஒற்றுமை அரசாங்கத்தின் தேர்தல் எந்திர முதன்மை குழுவின் இணை தலைவர்களாக நியமிக்க கூட்டம் முடிவு செய்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பத்து பகாட் வடக்கு தெற்கு விரைவு சாலையின் கிலோமீட்டர் 123.8 பாகோ யோங்பெங் பாதையில் ட்ரெய்லர் லோரி மீது வாகனம் மோதியதில் 3 வியட்நாம் பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். நேற்று இரவு 9:15 மணியளவில் லாரி நடுரோட்டில் பழுதானதால் விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாரியை 47 வயதுடைய ஒருவர் ஓட்டிச் சென்றார். அவர் தனது வாகனத்தை அங்கிருந்து நகர்த்த முயன்றபோது பின்னால் வந்த கார் ட்ரெய்லரின் பின்புறம் மோதியது. 19 மற்றும் 32 வயதுடைய 3 வியட்நாம் பெண் பயணிகளுடன் 26 வயதான உள்ளூர் ஆடவர் காரை ஓட்டினார். விபத்தினால் ஓட்டுநர் மற்றும் 2 பயணிகளுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் ஒருவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார் என்று இன்று ஒரு அறிக்கையில் பத்து பகாட் செயல் அதிகாரி ஷாருல் அனுவார் முசாதத் அப்துல் சானி தெரிவித்தார். தன் இயக்கத்தினாலும் நடிப்பினாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது கொண்ட பேரன்பினாலும் கலைத்துறையில் தனித்துவம் மிக்கவராய் திகழ்ந்த நாட்டின் மூத்த கலைஞர் விஜயசிங்கம் தமது 78வது வயதில் காலமானார். அவர் காலமானதை குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தினர்.
நாட்டின் கலை வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றவர் விஜயசிங்கம். பல முன்னணி நட்சத்திரங்களை, இயக்குநர்களை உருவாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கலைத்துறையில் பயணம் செய்தவர். இவரின் எண்ணற்ற படைப்புகள் டெலிமூவி தொடர்கள், தீபாவளி, பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகளாக நம் பண்பாட்டு அடையாளங்களாய் ஆவணமாகின. 13 உயரிய விருதுகளை பெற்றுள்ள இவர் 53 டெலிமூவிகளை இயக்கியுள்ளார். 1963ஆம் ஆண்டிலிருந்து நடிக்க தொடங்கிய இவர் எண்ணற்ற கதாபாத்திரங்களில் தனி முத்திரை பதித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீதான ஈர்ப்பால் 2001ஆம் ஆண்டு மலேசிய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தை தோற்றுவித்தார். அதன் தலைவராக இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார். அன்னாரின் குடும்பத்தினருக்கு தமிழ் மலர் குடும்பத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.